ஏன்னா என்னுடைய இரண்டாவது கல்லூரி மதுரை தியாகராஜர் கல்லூரி ஒரு நிகழ்வில் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலிருந்து, அதாவது பள்ளி படிப்பை பார்க்கும் பொழுது தேர்வுகளில் வெற்றி பெற்றாலே திருவிழாவாக நினைக்கக்கூடிய சேட்டை செய்யும் மாணவனாக இருந்த ஒரு பாலகார்த்திகேயனை இன்னைக்கு பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய ஒரு தாளாளராக உயர்த்தி காட்டிய தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். தியாகராஜர் கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரு பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவருடைய பெருமைகளை சொல்வதற்கு இங்க இருக்கிற அத்தனை பேருமே வந்திருக்கீங்க. அத்தனை பேருமே அந்த பெருமையை உணர்ந்தவர்கள், பெருமையை சொல்லுவவர்கள் அல்ல, பெருமையை உணர்ந்தவர்கள். நாயாக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பெருமைக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதை நானாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் உருவாக்கிய சிற்பங்களிலே எத்தனையோ சிற்பங்கள் இன்னைக்கு எத்தனையோ விதமான பெருமைகள் இருந்தாலும் அதில் ஒரு சிற்பமாக நானும் இருக்கிறேன் என்பதுதான் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டாக நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எங்களுக்கு பாடத்தை மட்டும் நடத்தாமல் பண்புகளையும் நடத்தி தலைமைத்துவத்தையும் நடத்தி ஒரு நிகழ்ச்சியை மேற்பார்வை செய்யக்கூடிய பக்குவத்தையும் நடத்தி வகுப்பறை கருத்தரங்கம்னு ஒரு சார் நடத்துவாங்க. ஒரு கருத்தரங்கம் எப்படி நடத்தணும், எப்படி ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு அத்துணை பெருமைகளையும் கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுதே சொல்லிக் கொடுத்து அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வருவோம். யாரையும் குறைத்து மதிப்பிடாத ஒரு பத்தரை மாற்று தங்கம்னா அது பேராசிரியர் ஞானசம்பந்தன் தான். யாருக்கிட்டையாவது ஒரே 1% திறமை இருந்தாலும் போதும், அவர்களை தன் தோளில் சுமந்து அவர் பார்க்காத உயரத்தை கூட பார்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் தான் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள். அவர்களின் கரங்களிலே, அவர்களுடைய கற்பித்தலிலே, அவருடைய வகுப்பறைகளிலே விளைந்த முத்துக்களில் ஒன்றுதான் நான். தொடர்ச்சியாக இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்துட்டு இருக்கிறேன். இங்க பார்க்கும்போது ஒரு குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு பின்னாடி ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தார். அடுத்த தலைமுறை பேச்சாளரோ அவர் நடிகரோ அல்லது ஒரு திரைக்கலைஞரோ தெரியல, அந்த குழந்தையை கூட இங்க தூக்கிட்டு இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய பெற்றோர்களை அங்கத்தினராக கொண்ட ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை மன்றமாக பார்க்கிறேன். தமிழ் வளர்த்த சங்கம் இருக்கக்கூடிய மதுரையிலே நகைச்சுவை மூலமாக நகைச்சுவை தமிழ் வளர்க்கக்கூடிய சங்கமாக, ஏன்னா வந்தவுடனே மோசஸ் அவர்கள் சொன்ன அந்த வரவேற்புரையில நம்மளுடைய கோட்பாடை பற்றி சொன்னாங்க. எப்படி நகைச்சுவை வழங்கணும், என்ன மாதிரியான கோட்பாடுகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். நகைச்சுவையால் தமிழ் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய 5வது தமிழ்ச்சங்கமாக இந்த நகைச்சுவை மன்றத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் நகரத்து பள்ளிகளிலும் சிறந்த கற்பித்தலை செய்து தனக்கென ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கௌரவமிக்க ஒரு நிகழ்ச்சியிலே நாமும் கலந்து கொள்கிறோம். பள்ளிக்கூட படிப்பை முடித்த பிறகு தமிழாசிரியராக என்னுடைய பயணத்தை ஒரு 1200 ரூபாய் சம்பளத்தில் பரமக்குடியில் இருக்கக்கூடிய ஆயுத விஷய மேல்நிலைப் பள்ளியிலே தொடங்கினேன். முழுக்க தமிழாசிரியர் என்று சொன்னால் பாடம் மட்டுமே நடத்தி கொண்டிருக்க முடியும் என்பதை மாற்றி பள்ளிக்கூடமும் நடத்த முடியும் என்பதை அந்த தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தது என்னுடைய பேராசிரியர் ஞானசம்பந்தன். எங்களுடைய பழைய மாணவர் சந்திப்புல எல்லா பேராசிரியர்களையும் சந்திச்சு எங்க மாணவருடைய அந்த நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்போது ஒரு ஆசிரியர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்தால் ஏணிப்படி போல இருக்க வேண்டும், எல்லோரையும் ஏற்றி விடக்கூடிய ஏணிப்படிகள் போல இருக்க வேண்டும் எங்க பேராசிரியர் சொல்லிட்டு போனார். அதற்கடுத்து எங்களுக்கு வாழ்த்துறை வந்த பேராசிரியர் ஞானசம்பந்தன் எப்படி எங்களுக்குள்ளே தலைமைத்துவத்தை வளர்த்தார் என்பது ஒரு சிறு நிகழ்வு. அவர் சொன்னது,